ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12 வோல்ட் 6Hல லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேக் மேக் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா 150cc பைக்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். நம்ம பேஷன் ப்ரோ பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக போட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கும் ஒரு பேட்டரி பேக் அவங்க பைக்குக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தோம். அவங்களும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேட்டரியோட சக்ஸஸ் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அப் டு 500cc வரைக்கும் இருக்க பைக்ஸ்க்கு நம்ம ஒரு 12 வோல்ட் 12Hல லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேக் மேக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம என்ன பேட்டரிஸ் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ல 32-700 சைஸ்ல 3C பேட்டரிஸ் எடுத்திருக்கோம். இது ஒன்னு பாத்தீங்கன்னா 6000 mAh கெபாசிட்டி வரும். இந்த பேட்டரிஸை ப்ராப்பரா அரேஞ்ச் பண்றதுக்கு நம்ம 32-700 ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா 8 எடுத்து வச்சிருக்கோம். என்ன BMS யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா டாலியோட லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் 4S 40 amps டிஸ்சார்ஜ் கெபாசிட்டி இருக்க BMS யூஸ் பண்றோம். இது பாத்தீங்கன்னா செல்ஃப் பேலன்சிங்கோட வந்துடும். நீங்க நிறைய பேர் பேட்டரி பேக் செய்றீங்க, ஆனா செய்யறதுல என்ன தப்பு பண்ணிடுறீங்க பாத்தீங்கன்னா BMS சூஸ் பண்றது தான். BMS பாத்தீங்கன்னா நீங்க லோ பிரைஸ்ல சூஸ் பண்ணிடுறீங்க. அது பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற கெபாசிட்டி அளவுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. ஒரு நல்ல பிராண்டட் BMS சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த பேட்டரிஸ் எந்த வண்டிக்குலாம் செட் ஆகும் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்ல புல்லட் அண்ட் கிளாசிக் 350 and 500cc இன்ஜின்ஸ்க்கு செட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க ஜே சீரிஸ் இன்ஜின்ல மீட்டியர் 350 ரீபான் கிளாசிக் அண்ட் புல்லட்டுக்கு செட் ஆகும். அதர் தென் ராயல் என்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஜாவா அண்ட் எட்ஜி மோட்டர் சைக்கிள்ஸ்ல இருக்க எல்லா வண்டிக்குமே செட் ஆகும். பிகாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 9LB பேட்டரிஸ் தான் அதில் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்சர்ல RS and NS 200க்கு செட் ஆகும். நான் சில பைக்ஸை சொல்லாமல் விட்டுருக்கலாம். 9LB and 14LB இருக்க எந்த பைக்ஸ் வேணா நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேட்டரி பேக் பில்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேட்டரி எல்லாம் ஈவனான வோல்டேஜில் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ தான் வந்து பேட்டரி பேக்கில் பேலன்சிங் இஷ்யூஸ்லாம் வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்டரி 3.28 இருக்கு. செகண்ட் பேட்டரி 3.26 இருக்கு. பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு இதுக்கும் அதுக்கும். இது 3.26 இருக்கு. இது 3.3 இருக்கு. இது 3.28 இருக்கு. இது 3.29 இருக்கு. இது 3.27 இருக்கு. இந்த பேட்டரி 3.28 இருக்கு. இது மாதிரி அன்பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா பேட்டரி பேக் செஞ்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண ஃபர்தரா பேலன்சிங் இஷ்யூ மேபி வரலாம். அதுக்காக நம்ம வந்து இந்த பேட்டரிஸை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பேட்டரி பேக் செய்யும் போது கட் பண்ணி போற இந்த நிக்கல் ஸ்ட்ரிப்லாம் ஒயர்ல கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஜஸ்ட் நம்ம இதுல வந்து சும்மா ஒரு மைன்யூட்டா ஸ்பாட் வெல்ட் பண்ணிட்டு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிடக்கூடாது. வெல்ட் ஸ்ட்ராங்கா வச்சிட்டோம்னா ஒட்டிக்கும். அதுக்காக லைட்டா தான் வைக்கணும். நம்ம வந்து இப்போ ஸ்பாட் வெல்டிங் மிஷின் ஆன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 0.04 செகண்ட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து ரொம்ப கம்மி பண்ணலாம். 0.01 செகண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஓகே, இதில் 0.01ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக பிடிக்குது. அதாவது ஸ்பாட் வெல்டு அந்த அளவுக்கு ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம டைம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். 0.02ல வச்சு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா லேப் பெஞ்ச் பவர் சப்ளை. நமக்கு ஏற்ற மாதிரி வோல்டேஜை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.4 இருக்கு. நம்ம லித்தியம் பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 3.6 போதும். ஓகே, 3.6 வோல்ட் வச்சாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து கரண்ட் எடுத்து பாருங்க 1.45 ஆம்ஸ்ல கரண்ட் எடுத்துட்டு இருக்கு. A few moments later. இப்போ எல்லாத்தையும் பிச்சிடலாம். பேலன்ஸ் ஆயிருக்கா இல்லைன்றதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, 3.304. Second 3.306, third 3.309, fourth 3.307, fifth 3.303, sixth 3.301, seventh 3.301,
83.302. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா பக்காவாக பேலன்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவன் வோல்ட்டுக்கு வந்துருச்சு. ஹோல்டரில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது பாசிட்டிவ் வச்சுன்னா அடுத்து வந்து நெகட்டிவ் வைக்கணும். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பேட்டரி செட் பண்ணணும். நெகட்டிவ் டெர்மினல் வைக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி பேக்கை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்பாட் ஒர்க் பண்ணணும். எப்படி ஸ்பாட் ஒர்க் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நம்ம வந்து பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ்ல இருந்து லைன் வருது. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பேட்டரியை நம்ம இப்போ ஸ்பாட் ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்திருக்கோம். இங்கேருந்து லைன் வருது. நெக்ஸ்ட் இது வந்து சீரிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கேருந்து இந்த ரெண்டு பேட்டரி இப்போ சீரிஸ் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இங்கேருந்து இந்த பேட்டரிக்கு சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த பேட்டரியிலேருந்து இந்த பேட்டரிக்கு இப்போ சீரிஸ் கனெக்ஷன் வரணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டெர்மினலையும் நம்ம அப்படியே இப்போ ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்காக இந்த இடத்துல ரெண்டு இடத்துல நம்ம ஸ்பாட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்ச் கட் பண்ணிக்கணும். 0.07 செகண்ட்ஸ் வச்சிருக்கேன். இந்த ஸ்பாட் வந்து குவாலிட்டி எப்படின்னு பார்ப்போம். இது பிரச்சனையே இல்லை, பக்காவாக பிடிச்சிருச்சு. $13.2 வோல்ட் வருது பாருங்க. 13.2 வோல்ட். ஓகே, நமக்கு வந்து பேட்டரி பேக்ல இருந்து இப்போ பக்காவா சீரிஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுக்கறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே ஃபுல்லாக நம்ம டேப் போட்டு கவர் பண்ணிக்கலாம். நினைக்கிற ஷிஃப்ட் ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டேப்லாம் போட்டாச்சு. ஆனால் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் ஓப்பனாக விட்டுருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பேட்டரியோட அவுட்புட் ஒயர்ஸ் எடுக்கணும். அதுக்காக இந்த ரெண்டு இடத்துல நான் டேப் போட வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே எதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் வைஸை அப்படியே சால்வ் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிஎம்எஸோட பேலன்ஸ் ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அவுட்புட் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் ஒயர் கனெக்ட் பண்ணி வெளியே எடுக்கலாம். இப்போ நெகட்டிவ் வந்துருச்சு, இப்போ பாசிட்டிவ் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம திக்கான ஒயர்ஸ் ஒரு ரெண்டு எடுத்துருக்கோம். ஒன்றா போட்டால் தாங்க, இல்லைன்னா ரெண்டாக போட்டுரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் சென்சாரு, டெம்பரேச்சர் சென்சாரை இப்போ உள்ளே வச்சாச்சு. இன்கேஸ் பேட்டரி ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா பேட்டரி பேக்கை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடும் பிஎம்எஸ். அதுக்காக தான் இந்த டெம்பரேச்சர் சென்சாரு. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக ரூட்டிங் பண்ணிக்கலாம். டெர்மினல்ஸ் வந்து இப்போ அவுட்புட் வரலாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா 13.21. ஓகே, நமக்கு வோல்டேஜ் வருது வெளியே. நம்ம ஷார்ட் சர்க்யூட் பொட்டன்ஷியல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ரிலீஸ் பண்ணால் திரும்ப ரெக்கவர் ஆகணும். ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா திரும்ப ஸ்பாட் போடணும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிடுச்சு. வோல்டேஜ் வந்துச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அட்டை வச்சு ஒரு கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணினா நமக்கு ஒரு ஃபினிஷிங் ஒரு நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பேட்டரி பேக் ஃபுல்லாக நீட்டாக பேக் பண்ணிட்டோம். பாருங்க, ஃபுல்லாக நீட்டாக பேக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் பேப்பரை வச்சு நம்ம ரேப் பண்ணி எடுத்துன்னு வந்து காட்டுறேன். இப்படி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட் 12Ah பேட்டரி பேக் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துலையும் நம்ம வந்து சிலிக்கான் பேஸ்ட் போட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங்காக சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வாட்டர் ப்ரூஃபிங் ஆகிடும்.
ஓகே, பேட்டரி பேக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டர் இருக்குது. மோட்டர் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோட செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் தான். இதை நம்ம சுத்த விட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காரில் வர ஏசி வென்ட்டில் ஒரு ஃபேன் இருக்கும், அந்த ஃபேன் மோட்டர் இது. இதுவும் ஹை பவர் டிமாண்டிங் மோட்டர் தான். இதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 நம்ம இப்போ டெஸ்டிங் பண்ணி பார்த்துடலாம். டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா நான் சிலிக்கான் பேஸ்ட் போட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த ஒயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிங் டைப் கனெக்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பேட்டரி பேக் உங்க புல்லட்டுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துறேன். ஓகே, ஹேவ் எ நைஸ் டே, பை.